ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சுத்தமான கறியாக பார்த்து எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. மட்டனை சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு குக்கரில் ஒரு விசில் போட போகிறோம். என்னடா எல்லாருமே வதக்கி தானே செய்வாங்க மட்டன், நீங்கள் என்னடா குக்கரில் போடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நாம் செய்கிறோம், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தானே செய்யணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் இப்போ கழுவி போட்டாச்சு. பாருங்கள், தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டுறணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்தால் போதும், கொஞ்சம் மெதுவாயிரும். அப்புறம் அரிசியில் போடுறதுக்கு சரியாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சாச்சு. இப்போ அது ஒரு விசில் வரட்டும். நாம் பிரியாணி தாளிப்புக்கு என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் மசாலா பொருட்கள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேவையான பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கணும். என்னடா பச்சை கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், வதக்கிக்கிட்டே அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மல்லித்தூள், மசாலாத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் என்னடா 3 கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வீட்டில் அது செஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள், பிரியாணி ஸ்பெஷல் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி கொதி வந்தால் ரெடி. அந்த மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியும் ஊற்றிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டாச்சு. அதில் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் கொஞ்சம் மறுபடியும் மசாலா, பிரியாணி ஸ்பெஷல் மசாலா ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தம் போட்டுடலாம். கறியும் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கறியோடு சேர்ந்து அரிசி எல்லாம் போட்டு கலந்து வச்சு தம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் ரெடி. பிரியாணி இப்போது உடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன, அடுத்த வேலை சாப்பிட்றது தான். எங்கள் அத்தை தட்டில் எடுத்து போடுறாங்க. பிரியாணி, குருமா, தயிர் பச்சடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.